அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே தொழுகையை முடிச்சுட்டு வந்தாச்சு. தொழுகையை முடிச்சுட்டு வந்தோடனே ஓனர் கால் பண்ணி இஸ்ராவில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இஸ்ராவில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க பிலிப்பைனி, அவங்க வெக்கேஷன் போகிறாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் விட்டு வரணும். இப்போ இஸ்ராவுக்கு தான் கிளம்பிட்டேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இஸ்ரா கிளம்பிட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து பாத்திரம் கொண்டு வந்து தருவாங்க, சாப்பாடு வாங்க. ஸோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இஸ்ராவில் சாப்பாடு ரெடியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இஸ்ராவில் அங்கே ஹுக் இருக்கார், அவர் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பார். அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். இஸ்ரா கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதும் வெள்ளிக்கிழமை டியூட்டியே இருக்காது. பட் நேற்று சொன்னேன் காலைல நல்லா தூங்கலான்னு. நேற்று சொன்னதுனாலே என்னவோ தெரியல, காலைல 9 மணிக்கே டியூட்டி வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு தான் டியூட்டி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போது நான் ஜும்மா தொழுதுட்டு மறுபடியும் இஸ்ராக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பேக்கில். பின்னாடி சாமான்லாம் கொண்டு வந்து சாப்பாடு அவங்க தந்துட்டாங்க. இப்போ நேராக இஸ்ராக்கு கிளம்பிட்டேன். இப்போ இஸ்ராவில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, எனக்கு டைம் இல்லை, மணி இப்போ 1 மணி ஆச்சு. இஸ்ரா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் அவங்களை ஏர்போர்ட்டில் விடுறதுக்காண்டி அவங்க வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமாம் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். போன வாரமும் இதே மாதிரி தான் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நான் இஸ்ராவில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 hourல எனக்கும் தந்துருந்தாங்க. மட்டன் வச்சுருந்தாங்க போன வாரம் இஸ்ராவில் ஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் இன்னொரு சாப்பாடு இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. பட் இந்த வாரம் என்ன சாப்பாடு இருக்குதுன்னு தெரில, என்ன ஸ்பெஷலும் தெரியல. இந்த ரோட்டில் வந்தால் சிக்னலே கிடையாது. அப்புறம் 2-3 ரோடு இருக்குது நம்ம இஸ்ராக்கு போகிறதுக்கு. பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, ரோடு பாருங்கள் செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஊரில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் இஸ்ராக்கு. எப்போதுமே நான் இதில் பார்த்தீங்கன்னா 4 ட்ராக் இருக்குது. இந்த கடைசி ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறதுக்கு, அதுக்கப்புறம் உள்ள ட்ராக்கு நார்மல் ஸ்பீடு, இது பார்த்தீங்கன்னா மீடியமாக போகிறதுக்கு. கடைசி ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா லாரி, அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய பெரிய வண்டி போகிறதுக்கு. நான் எப்போவா தான் அந்த ஸ்பீடு ட்ராக்கை யூஸ் பண்ணுவேன். மேலே இருந்தாலுமே நான் கடைசி ட்ராக்கில் போக மாட்டேன், 2வது ட்ராக்கில் தான் போவேன். ஏன்னா நார்மலாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் எப்போதுமே. ஸோ ஸ்பீட் ட்ராக் பார்த்தீங்கன்னா அந்தளவு யூஸ் பண்ணவே மாட்டேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் டிராஃபிக்கே இல்லை. ஸோ இஸ்ரா பக்கத்தில் வந்தாச்சு. எப்போதும் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். இன்றைக்கி 10 நிமிஷம் ஆகல. அது மட்டும் இஸ்ரா வந்துட்டோம். நான் ஆப்போசிட்டில் தெரிஞ்சது தான் இஸ்ரா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இங்கே சமைக்கிறாங்க. ஸோ அப்போலே கால் பண்ணிட்டாங்க, சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் வந்து எடுத்துக்கோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமான் வச்சுருக்கோம், அதாவது சாப்பாடு வைக்கிறதுக்காண்டி. ஸோ அங்கே போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ வந்துட்டோம் இஸ்ராக்கு. அவ்வளோதான், வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு போய் சாப்பாடை மட்டும் வண்டியில் எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்போலே ஒரு 1 மணிக்கெலாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலே ஓனர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணின்னு சொல்லி. இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் இருக்குது, அதை இறக்கி வச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். சாப்பாடு மணக்குது. இஸ்ராவில் வந்தோடனே நல்லா மணக்குது. பாய் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாய்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இதான் இஸ்ராவில் வந்து சமைக்கிற ரூம். இதுதான். இது பிரியாணிக்கு என்ன பாய்? பிரியாணி தான். அரபி பிரியாணியா? சிக்கன் பிரியாணி தானே? சரி, பிரியாணி நினச்சேன். பார்த்தீங்கன்னா இஸ்ராவில் பிரியாணி மனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் சாப்பாடு ரெடியாகவே இல்லை. ஓனர் சொன்னாங்க ரெடியாக இருக்குன்னு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வேறு போகணும் அவங்கள விடுறதுக்கு. இப்போ ஓனர் கால் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப தான் மறுபடியும் ஒரு இஸ்ராக்கு வரணும்னு நினைக்கிறேன். சாப்பாடு எடுக்கிறக்காண்டி இஸ்ராக்கு மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ராவில் சாப்பாடு ரெடியாகனால நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க என் மேடம் ஆஃபீஸில் பிலிப்பைனி. ஸோ அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திரும்ப தான் நான் இஸ்ராக்கு வரணும். ஏன்னா 2:30க்கு தான் சாப்பாடு ரெடி ஆகுமா. மணி இங்கே 1:30 தான் ஆகுது. ஆனால் அவங்க 2 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ அதனால நேரம் அங்கே கிளம்பிட்டேன். என் ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இஸ்ராலேருந்து 20 கிலோமீட்டர் அவங்க ரூமு. அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா நான் போய் கிச்சனில் நின்னேன். என் ட்ரெஸ் எல்லாம் பிரியாணி ஸ்மெல் வருது. ஒட்டி கடிச்சு உள்ளே போனேன்னா செம்ம ஸ்மெல்லு பிரியாணி.
இப்போ அவங்கள விட்டுட்டு வரையில் சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சம்டைம் நமக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் பிரியாணி, அப்படி இல்லைன்னா கிடைக்காது. கிடைச்சா ஹாப்பியாக எடுத்துக்கணும், இல்லைனா இல்லை, ரூமில் தான் போய் சாப்பிட்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ போயிட்டு அவங்க லக்கேஜெலாம் வண்டியில் ஏற்றிட்டு அவங்கள ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். வெள்ளிக்கிழமை தான் வேலையே இருக்காதுன்னு பார்த்தா எனக்கு வெள்ளிக்கிழமை தான் அதிக வேலையாக இருக்குது. சென்னைக்காக ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன், வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிரும் ரூமுக்கு போகிறதுக்கு. வந்துட்டோம். ஸோ இந்த சிக்கே தான் 2வது சிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இங்கே சிக்கனா அரபியில் வந்து சிக்கான்னு சொல்லுவாங்க, அப்புறம் இங்கிலீஷ் நம்ம ஃப்ளாட்டை தான் சிக்கான்னு அரபியில் சொல்லுவாங்க. ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இப்போது நேராக போயிட்டு அவங்க கூப்பிட்டு அவங்க லக்கேஜ் எடுக்கணும். லக்கேஜ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளாட்டு. இங்கே தான் போகணும். அப்பாடா லிஃப்ட் இருக்குது, ஒர்க்காகுமா தெரில. ஒர்க்காகுது. லிஃப்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்க, குட்டியாக இருக்குது. பார்த்தே நின்றுருக்கோம். கரெக்டாக 3வது பில்டிங்கு தான் நம்ம போகிறோம், மேலே 3வது மாடிக்கு. 3வது மாடிக்கு இவ்வளோ மணி நேரமாக போகுது. வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாத்தையும் வெளியே தூக்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் போயிட்டு வண்டியில் ஏற்றி வைக்கணும். லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் லக்கேஜை ஃபுல்லாக கிளியும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி லிஃப்ட்டு. ஸோ இதை அப்படியே கொண்டு போய் வண்டியில் ஏற்றி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறது எல்லாருமே மேலே தான் வரணும். அதே மாதிரி நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது கீழே வந்துடும், ஏர்போர்ட்டுக்கு கீழே தான் நம்ம பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டெர்மினல் 2லேருந்து தான் ஊருக்கு போகிறாங்க. மேக்ஸிமம் டெர்மினல் 2 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் தான். அதே மாதிரி டெர்மினல் 4 அப்புறம் டெர்மினல் 3லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் எண்டில் தான் இருக்குது டெர்மினல் 2. டெர்மினல் 1 இருந்துச்சு, அதை இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கி விட்டாச்சு. இறக்கிட்டு அப்படியே நேராக நம்ம ரூம் கிளம்பிட்டோம். இப்போ ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்திராக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லக்கேஜ் வந்து 2 லக்கேஜும் அப்புறம் ஒரு ஹேண்ட் லக்கேஜும் கொண்டு வந்தாங்க. ஸோ அது ட்ரோலி தான். ட்ரோலி பேக்கில் அவங்க அந்த கீஸ் எனக்கு பேக் பண்ணுவாங்க. அது ஏர்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக பேக் பண்ணியிருக்கணும். அவங்க பேக் பண்ணாமல் மறந்து வந்துட்டாங்க. இந்த ரூம்லேயே பேக் பண்ணால் அது 5 ரியால் தான் வரும் இங்கே அந்த பேக்கிங் கீஸு. பட் ஏர்போர்ட்டில் வந்து பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 40 ரியால் ஒரு பெட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா போயிட்டு 2 பெட்டிக்கு பேக் பண்ணணும். 40 80 ரியால் ஆச்சு. ஹேண்ட் லக்கேஜுக்கு வேண்டாம், பஸ் லக்கேஜ் கண்டிப்பாக வந்து அந்த கீஸ் பேக் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஏர்போர்ட்டில் இறக்கிவிடையில ஆட்கள் நிற்பாங்க, அதாவது பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட ஒரு 5 ரியால் இல்லை 10 ரியால் கொடுத்தா போதும், அவங்களே பெட்டி எல்லாம் ஏற்றி உள்ள வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை ஏற்றி விட்டாச்சு. இப்போ இஸ்ராக்கு தான் போய்கிருக்கேன். போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு போகணும். இப்போ இஸ்ரா பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இஸ்ரா பக்கத்தில் வரையிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க மேடம். இப்போ இந்த சாப்பாடை போய் வேகமாக அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு திரும்பவும் அந்த லொக்கேஷனில் போய் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, திங்ஸ் ஏதோ அவங்க ஃப்ரெண்டு வீடுன்னு நினைக்கிறேன். மணி இப்போவே 3 மணி ஆச்சு. 2 ஒரு வழியாக பறந்து வந்துட்டோம் இஸ்ராக்கு. இப்போ இங்கே சாப்பாடு நமக்கு வச்சுருந்தா சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா சாப்பிடு எப்படியும் இன்றைக்கி 5 மணி ஆயிரும். ஜம்மு நடிவன் டேல பாய் பார்சல் எல்லாம் இந்த வந்துட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி, இது சலாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது, பேக்கில் ஏற்றி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போது இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடுத்த டியூட்டி. நல்ல வேலை இங்கே நமக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாப்புல, நம்ம ஊருக்காரங்க வேலை பார்க்குறதுனால நமக்கு சாப்பாடு கிடச்சிது. பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டியூட்டி போக வேண்டியது, அடுத்த டியூட்டி. பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம், வேகமாக வந்துட்டோம். நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா 3 தடவை ஓனர் கால் பண்ணிட்டாங்க. மணியும் 3 ஆச்சு, அதனால் சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இப்போ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அந்த லொக்கேஷன் அனுப்பிடுறாங்க, அங்கே போயிட்டு திங்ஸ் ஏதோ வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா சாப்பாடை இறக்கி வச்சுட்டு
வீட்டில் சாப்பாடு இறக்கி வச்சிட்டோம். ஸோ கஃபில் தம்பி வீட்டில் போய் சாப்பாடை கொடுத்துட சொல்லிட்டாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்து நான் வந்திருக்கேன். லொக்கேஷன் இந்த ஃப்ளாட்டில் தான் காணிக்குது. இந்த ஃப்ளாட்டில் தான் மேலே போய் 3rd ஃப்ளோரில் இருப்பாங்க, அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. இப்போ அதை கொடுத்துட்டு மறுபடியும் ரூமுக்கு போகணும். இதுதான் அந்த ஃப்ளாட்டுன்னு நினைக்கிறேன். நான் கூட இதை ஃப்ளாட்டுன்னு நினச்சேன், ஆனால் இது ஃப்ளாட் இல்லை, ஒரு ஹோட்டலு. கஃபில் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த ரூம் நம்பரில் போய் சாப்பாடை போய் கொடுக்கணும். ஹோட்டலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ரூம் பாய் நிறையா இருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் சொன்னேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கூட சாப்பாடை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க ரூமில் கொண்டு போய் என்னை விட்டாங்க. அது கபில் பிரதர் அக்கு அதான் மாமா, கபில் மாமா. சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லிஃப்ட்லேயே கீழே வந்துட்டோம். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ ரூம் பாய் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அவ்வளோதான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நேராக ரூமுக்கு கிளப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஈவினிங்க்கு மேலே இருந்தாலும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலே நான் சாப்பிட்டு வந்தனால ரூமில் போய் ரெஸ்ட்டு தான். அடுத்து வேலை வந்தால் போகணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா வேலையே இருக்காது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இப்போ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.